மனித உடலை உயிரோட வெட்டி சாப்பிட்ட இந்த ஒரு சம்பவத்தை நான் ஒரு படத்துல பார்த்தேன். ஆனா இது வெறும் படம் இல்ல, உண்மையிலே 2006ல இந்தியா உத்தரப்பிரதேஷ்ன்ற ஒரு மாநிலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு எனக்கு தெரிஞ்சோன்னே என் மைண்டே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆச்சு. 2024ல இந்த ஒரு படத்தை மையமா வச்சு செக்டர் 36ன்ற இந்த ஒரு படத்தை வெளியாக்கியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த படத்தோட ஆரம்பத்திலே சின்ன பையன் அவங்களோட மாமாவால பாலியல் உறவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்படுறத பார்ப்போம். அதாவது அந்த பையனுக்கு இருந்த ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். இந்த 7-8 வயசு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனை அவங்க மாமா மார்னிங் ஆனா அவர் கறி கடை வச்சிருக்காரு, அதாவது கசாப்பு கடை வச்சிருக்கிறதுனால மார்னிங்ல காலையே ஆனா கசாப்பு கடை வேலைகள் அந்த பையனை வச்சு நடத்திக்குவாரு. மதியம் ஆனாலே கடையை சாத்திட்டு அவரோட சுய இச்சைகளை, அதாவது அவருக்கு தேவையான பிளஷரை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த பையனை தினந்தோறும் ரேப் பண்ணுவாரு. தினந்தோறும் அவரோட சுய இச்சைக்காக அந்த பையனை பாய்ச்சுக்குவாரு. இரவு முழுவதுமா அந்த பையனை கட்டி போட்டு வாயும் கையும் கட்டி போட்டு ஒரு இடத்துல அடைச்சிருவாரு. காலையான மறுபடியும் திறந்து அவன் மூலியமா நிறைய வேலைகளை வாங்கிக்குவாரு அவரோட கசாப்பு கடைக்காக. மறுபடியும் மதியமானோடைய கடையை சாத்திட்டு அவருக்கு தேவையான எல்லா சுய இச்சைகளையும் அவன் மூலியமா நிறைவேற்றிக்குவாரு. இந்த பையனுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா இருந்துச்சு அவன் வாழ்க்கையில. தினந்தோறும் இன்னைக்கு என் லைஃப்ல ஏதாவது ஒரு நடந்துரும், இன்னைக்கு நான் தப்பிச்சிருவேன், இன்னைக்கு நடக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் போய் அன்னாடும் இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு என்ன நடக்க போன்ற ஒரு பயத்திலேயே அந்த பையன் வாழ ஆரம்பிச்சான். ஒரு நாள் வந்துச்சு, அந்த பையன் அவங்க மாமாவை பதம் பார்த்த சம்பவம். அதாவது அவங்க கசாப்பு கடை வேலை முடிச்சுட்டு அவர் ஷட்டர் சாத்துவாரு. சாத்திட்டு இந்த பையன் கிட்ட வருவாரு. இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த வெட்டின எல்லா இறைச்சி துண்டுகளையும் நவுத்தி வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு பயத்தோட. இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு என்ன எப்படிலாம் கொடுமைப்படுத்த போறாருன்னு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லி அந்த ஷட்டரை சாத்திட்டு அவங்க கிட்ட அவருடைய லீலைகளை பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. இத்தனைக்கும் அவன் ஒரு ஆண் பையன், அவங்க மாமா அந்த ஆண் பையனை இந்த மாதிரி பண்றதுதான் இந்த கதையோட ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டாவே இருக்கும். சோ அவனை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிற இந்த சம்பவத்துல, இந்த சமயத்துல அந்த பையன் கையில வச்சிருந்த இறைச்சி துண்டுகளை வெட்டுற அந்த ஒரு கத்திய அவரோட தொடையிலே வெட்டிடுவான். அவனை தற்காத்துக்கிறதுக்காக. அவனால அந்த டிப்ரெஷன், அழுத்தம் தாங்க முடியாம அவன் வெட்டிடுவான். தொடையிலே வெட்டினோன்னா அவர் வலியில கீழே விழுந்துருவாரு. இந்த சமயத்துல அந்த பையன் அவங்க மாமாவோட ஒட்டு மொத்த உடல் பாகங்களையும் சின்ன சின்னதா வெட்டி 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 செதைச்சி சில இறைச்சி துண்டுகளை அந்த சிறு வயது பையன் சாப்பிட்டுருப்பான். அது மட்டும் இல்ல, மீதமான இறைச்சி துண்டுகள், அதாவது அவங்க மாமாவோட மீதமான இறைச்சி துண்டுகளை எப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணா, எப்படிலாம் அத கலைச்சா போலீஸுக்கு டவுட் வராது, போலீஸுக்கு தெரியாதோ, அந்த சின்ன வயசுல அந்த அளவுக்கு யோசிச்சு அவருடைய பிணத்தை டிஸ்போஸ் பண்ணியிருப்பான். சில இறைச்சி துண்டுகளை அவன் சாப்பிட்டிருப்பான், சில இறைச்சி துண்டுகளை அவன் வித்திருப்பான், சில இறைச்சி துண்டுகளை எந்த இடத்துல நம்ம புதைச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு கால்வாயில வீசுனா வாட வராது, சீக்கிரம் புழுக்கள் அதை சாப்பிட்டு முடிச்சிரும்ன்றத அவன் ரொம்பவே ஞானமா யோசிச்சு அந்த ஒரு சிச்சுவேஷனை செஞ்சிருப்பான். இப்படி கட் பண்ணா அடுத்த ஒரு சீன் வரும். அதே பையன் வளர்ந்து சில பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கடத்துவான். அவன் ஏன் கடத்துறான், எதுக்கு கடத்துறான்றதை இந்த படத்தை முழுசா நீங்க போய் பார்த்தா அதுல ஒரு த்ரில்லர் இருக்கும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தொடர்ந்து இந்த ஒரு பையன் சின்ன வயசு 7 வயசு பையனா இருக்கால, அவங்க மாமாவை கொன்னால இந்த பையன் வளர்ந்து 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 ஒரு ஒரு கல்யாண வயசாகி அந்த பையன் கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவங்க ஒரு வில்லேஜ்ல இருப்பாங்க. வில்லேஜை விட்டு
இந்த வளர்ந்த இந்த மனிதன் சின்ன வயசுல கொலை பண்ணால அவங்க மாமா அவங்க வந்து பெரிய வளர்ந்து ஒரு மனிதன் ஆயிருவாங்க. அவங்க வந்து வேலை செய்யறதுக்காக அந்த வில்லேஜ் விட்டு கொஞ்சம் தூரமா ஊரை தாண்டி தூரமா ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய ஒரு வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த வீட்டுல அடிக்கடி வந்து போறதான ஒரு பெண் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிருவாங்க. அதே சமயத்துல அந்த ஏரியால நிறைய சிறு பிள்ளைகள் வந்து மிஸ்ஸிங், அதாவது நிறைய சிறு பிள்ளைகள் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவலாவே இருக்கும் அந்த ஏரியால. ஒரு நாள் இந்த ஒரு பெண்மணி காணா போனோன்னு இந்த பெண்மணியோட அப்பா என்ன பண்ணுவாரு, போலீஸ்காரவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, புகார் செய்வாரு. என்னோட பொண்ணை காணோம், கடைசியா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பணக்காரவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, அதோட அந்த பொண்ணை காணோம்னு சொல்லி காவல்துறையினர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, புகார் கொடுப்பாங்க. அந்த காவல்துறையினர் என்ன பண்ணிருவாருன்னா, பெரிய பொண்ணு தானே, அவளை பாத்துக்க முடியாதா, அதை வர நாங்க வந்து தேடணுமா, ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள ஏசிடுவாங்க, பேசிடுவாங்க அவங்க அப்பாவை. அவங்க அப்பா வந்து அதுக்கு பதிலா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது காணா போனாதான் உனக்கு தெரியும்னு பேசிட்டு சண்டை போட்டு போயிடுவாரு. அந்த சமயத்துல அந்த ஏரியால நடந்த ஒரு திருவிழால அதே மாதிரி அந்த பெரிய பொண்ணோட அப்பா சாபம் விட்ட மாதிரியே இந்த போலீஸ்காரருக்கு இருக்கிற இந்த ஒரு குட்டி பொண்ணு இருக்கு, அந்த போலீஸ்காரருக்கு அந்த போலீஸ்காரரோட பொண்ணை வந்து சில கும்பல் வந்து கடத்துவாங்க. ரொம்பவே சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கடத்துவாங்க. கடத்திட்டு கொஞ்சம் தூரம் போற வழியிலே அந்த போலீஸ்கார அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாரு, அவங்க பிள்ளைய யாரும் கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வேகமா போய் அவங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. ஆனா அவங்க அந்த பொண்ணை காப்பாத சொல்ல அவருக்கு இருந்த அந்த பதற்றம், அவர் என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம எப்படியாவது அந்த வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஒரு மனுஷன், அவரோட பிள்ளைய நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய அவருக்கு வந்து மைண்ட்ல கொடுத்துரும். இப்படி என் பிள்ளை கொஞ்ச நேரம் காணா போனதுக்கு அப்படி பயந்தனே, அவரோட பெரிய பொண்ணை காணுமே, அவர் எவ்வளவு வருத்தப்படுவாருன்ற ஒரு பொறுப்பு, ஒரு பயம், ஒரு ஒரு வகையான அவருக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. அதனால அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது அந்த பெரிய பொண்ணோட அப்பா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பார்ல, அந்த கம்ப்ளைண்ட வந்து எடுத்துக்குவார். ரொம்பவே சீரியஸா, ரொம்பவே ஆழமா இந்த கேஸ வந்து தேடுவாரு. உங்க அப்பா சொல்லுவாரு, அதாவது அந்த காணா போன பொண்ணோட அப்பா சொல்லுவாரு, காணா போன பெரிய பொண்ணோட அப்பா சொல்லுவாரு, கடைசியா இந்த ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு தான் அவ போயிருந்தா, இவரு தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லுவாரு. சோ இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த வீட்டை விசாரிக்கிறதுக்காக போவாரு. விசாரிச்சுக்கிட்டு இருக்க சொல்லி இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணிருவாரு, அந்த வீட்டுக்குள்ள பூந்து, இவர் தான் உண்மையிலேயே நான் சொல்றேன், இவரு தான் வந்து என் பொண்ணை கடத்தி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணோன்னு அந்த பெரிய வீட்டுக்காரர், அந்த வீட்டுல உள்ள பெரியவர் என்ன சொல்லிடுவாரு, நான் எதுக்கு உங்க பொண்ணை கடத்தணும், இவங்க பொண்ணுதான் கூப்பிட்டோனே வந்துருமே, இவர் தானே கூட்டி கொடுப்பாரு, அந்த மாதிரி தப்பா பேசிடுவாரு. அப்புறம் தான் போலீஸ்காரர் விசாரிக்கிறப்ப தெரியும், சொந்த அப்பாவே அவங்க பிள்ளைய கூட்டி கொடுத்து இந்த ஒரு மனுஷனுக்கு கூட்டி கொடுத்துதான் அவங்களோட வீட்டுல உள்ள பொழப்புகளை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது இந்த போலீஸ்காரருக்கு தெரியும். இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிருவாருன்னா, அவங்க அப்பாவை வந்து நல்லா திட்டி அனுப்பிடுவாரு, வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. வீட்டுக்கு அனுப்பினோன்னா அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியும், அவங்க பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட், அதாவது விபச்சாரம் பண்றவங்க. சோ அடிக்கடி இந்த ஒரு பணக்காரர் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கடைசியா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு காணோன்றதையும் அந்த போலீஸ்காரர் உண்மையிலே கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு விசாரணை நடத்த சொல்ல மேல இடத்துல இருந்து இந்த போலீஸ்காரருக்கு ஒரு தகவல் வரும், அதாவது நீங்க இந்த பெரியவர், இந்த ஒரு பணக்காரர் வீட்டுக்கு நீங்க போகவே கூடாது, விசாரிக்கவே கூடாது, ஏன்னா இவர் ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறவர், இவரோட பேரு கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த போலீஸ்காரர் கேட்காம மறுபடியும் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு வீட்டுக்குள்ள இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏதோ ஒரு ஒரு கதை இருக்குது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த என்ன உண்மையில நடந்த ஒரு விஷயம்ன்றத ரொம்பவே போராடுவாரு. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, இந்த போலீஸ்காரரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மேல இடத்துல உள்ளவங்க இந்த போலீஸ்காரர் ரொம்ப இவரை போய் நோன்றனால இவங்க வந்து போலீஸ்காரரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இவர் போய் டீம் பி, அதாவது டீம் ஏ அப்படின்னு ஒரு பெரிய இடம் இருக்கும், டீம் பின்னு ஒரு பெரிய இடம் இருக்கும். ஸோ இந்த போலீஸ்காரரு டீம் பி அப்படின்ற ஒரு பெரிய இடத்துல போயிட்டு மேல் இடத்துல போயிட்டு
அவர் வந்து புகார் பண்ணுவார், இந்த மாதிரி இந்த கேஸ் நீங்க எனக்கு கொடுங்க, நான் வந்து சால்வ் பண்றேன் அப்படின்னு அவர் பேசி, அதுக்கப்புறம் அந்த டீம் பி இருக்காங்களா, அந்த டீம் பில உள்ள உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்க அந்த பெர்மிஷன் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க செய்யலாம், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல இந்த போலீஸ்காரருக்கு வந்து அந்த வீட்டுல உள்ள பெரியவர் மேலயும் அந்த வீட்டுல உள்ள வேலைக்காரர் மேலயும் சந்தேகமா இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த வீட்டுல உள்ள வேலைக்காரர் வந்து சின்ன வயசுல அவங்க மாமாவால கொடுமைப்படுத்தப்பட்டு அவரோட சுய இச்சைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பையன் தான் இப்ப அந்த வீட்டுல வேலைக்காரரா இருக்காரு. அப்ப இந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு, நான் அந்த வேலைக்காரனாச்சும் நான் வந்து விசாரணை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபாலோ பண்ணுவாரு அந்த வேலைக்காரனை. அப்பதான் அவர் கண்டுபிடிப்பாரு, அடிக்கடி இந்த வேலைக்காரனை வந்து வந்து பார்த்துட்டு போற ஒருத்தர் இருப்பாரு. வந்து வந்து இந்த வேலைக்காரனை பார்த்துட்டு போற ஒரு ஒரு மனிதர் இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு இந்த போலீஸ்காரர், அந்த ஒரு பர்சனை வந்து கடத்திடுவாரு. அந்த போலீஸ்காரர் கடத்தி அவங்க போலீஸ் டீமை வச்சு கடத்தி அவரு அடிச்சு விசாரிக்க சொல்லதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் போலீஸ்காரருக்கு. அந்த வீட்டு வேலைக்காரரு ஃப்ரெஷ்ஷான நிறைய உடல் உறுப்புகளை வந்து விக்கிறாரு, அவரோட பண தேவைக்காக விக்கிறாரு அப்படின்றது போலீஸ்காரவங்களுக்கு தெரிய வரும். இந்த கடத்தி வச்சிருக்காங்கள இவரை வந்து கட்டி போட்டுருவாங்க. சோ கட்டி போட்டு அந்த டீம் பில உள்ள அந்த பெரிய இடத்துல உள்ள பெரிய உயர் அதிகாரி கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த வேலைக்காரரை வந்து கூட்டிட்டு வந்து விசாரணைக்காக உட்காந்துருப்பாங்க. அந்த விசாரணை செய்ய சொல்ல அப்ப வந்து டிவில வந்து ஒரு கேம் ஷோ நடக்கும். இந்த வேலைக்காரருக்கு வந்து அந்த கேம் ஷோனா ரொம்ப பிரியம். அந்த கேம் ஷோ எப்படியாவது பாத்துடணும்னு ஒரு ஒரு மாதிரி ஏக்கம், ஒரு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்லயே இருப்பாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீ இப்ப வீட்டுக்கு போய் அந்த கேம் ஷோ பார்க்கலாம். நீ பொய்யாவோ இல்ல தப்பான பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து அந்த கேம் ஷோவை பார்க்க முடியாது, நீ இங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னனால அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல அந்த கேம் ஷோ நான் பார்த்தே ஆகணும், நீங்க கேள்வி கேளுங்க, நான் விறுவிறுன்னு சரியான பதில் சொல்லிட்டு நான் போய் கேம் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கதான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னன்னா அவங்க வந்து பின்னாடி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பின்னாடி கேமரா வச்சு அந்த வேலைக்காரர் சொல்றத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவர் சொல்லுவாரு, அந்த பொண்ணு உங்க வீட்டுல காணா போன பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு. எடுத்தோடனே அவர் சொன்ன அந்த விஷயம் என்ன கதி கலங்க வச்சிருச்சு. ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம். இப்படி அவர் உண்மையிலே செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. அதாவது அந்த பொண்ண இவருதான் கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாரு. ஏன் கொன்னாரு? கழுத்தை நெரிச்சு கொன்னதுக்கா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். முழு கதையை கேளுங்க. கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாரு ஏன்னா இவங்க ஒரு விபச்சாரி, இவங்க எல்லாருக்கூடயும் போறவங்க, ஆனா இவங்களுக்கு என் மேல ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்றது இந்த வேலைக்காரரோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கும். அவங்க என்ன பாக்குற விதமே எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படின்னு தான் இவரு நினைப்பாரு. அப்படி நினைச்சுதான் ஒரு நாள் அவங்க பாஸ் வீட்டுல இல்லாதப்ப, அவங்களோட முதலாளி வீட்டுல இல்லாதப்ப இந்த பெண்ணுக்கு, இந்த விபச்சார பெண்ணுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆளு உங்களை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல இந்த வேலைக்காரர் வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்கறது, டீ கொடுக்கறது, அவங்கள ரொம்ப நல்லாவே சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்குவாரு அந்த ஒரு குறுகிய டைம்ல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் வரல. அப்போ இந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க கிட்ட போயிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல ரொம்ப பிரியம், என் கூட நீ இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புற, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு பதிலுக்கு இந்த விபச்சாரம் பண்ற பெண் அவரை ரொம்பவே ஏரளமா பேசிடுவாங்க, ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க. நீ வேலைக்காரன் நாய், உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்ன ஆசைப்படுற, ரொம்பவே கீழ்த்தரமான வார்த்தை பேசினோன்னு அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு சைக்கோத்தனம் அவருக்கு இன்னுமா கோவத்தை கொண்டு வந்துடும். என்னதான் நீ வந்து நான் வந்து உன்னை விரும்பினாலும், ஏன்னா இந்த கதையில வந்து இந்த வேலைக்காரருக்கு என்னதான் கல்யாணம் ஆகி அவரோட வில்லேஜ்ல வந்து ஒரு மனைவி இருந்தாலும் அவருக்கு இவன் மேல ஒரு மாதிரியான காதல். என்னதான் நான் உன்னை காதலிச்சாலும் நீ என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள பேச விட்டுக்கிட்டு அவங்கள உட்கார வச்சு கழுத்தை நெரிச்சிருவாரு. நெரிச்சது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த பெண்ணோட பிணத்துக்கூட அவரு உடல் உறவு வச்சுக்குவாரு.
உடல் உறவு வைக்க சொல்ல அவர் அந்த பொண்ணை கேட்பாராம், இவ்வளவு நேரம் பெருசா பேசுன, இப்ப பேசு, இப்ப பேசுன்னு சொல்லி அந்த பொண்ணை இறந்து போன அந்த பிணத்து கூட அவர் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே அந்த உடல் உறவு கொண்டிருப்பாரு. அது மட்டும் இல்ல, உடல் உறவு கொண்டதுக்கு அப்புறம் கொன்ன இந்த பிள்ளைய என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்க முடியும். ஏன்னா இவர் மாட்டிக்குவாரு. ரொம்பவே ஞானமா யோசிச்சு அந்த பெண்ணை துண்டு துண்டு துண்டா வெட்டி சில இறைச்சிகளை அவரு சாப்பிட்டிருப்பாரு. சில இறைச்சிகளை அவரு எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியும்? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்க புதைச்சா புழு சீக்கிரம் சாப்பிடுறோம், எங்க வீசுனா வாடை அடிக்காது, அந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதபடி அவர் செஞ்சிருப்பாரு. மீந்து இருக்கிற சில உடல் உறுப்புகளை எரிக்கணும், அதை எரிச்சிருப்பாரு. இதை எரிக்கிறதுக்கு யாரு உதவி செஞ்சிருப்பாருன்றதுதான் பெரிய ட்விஸ்டாவே இருக்கும் இந்த ஒரு படத்துல. அடுத்து இந்த ஒரு விஷயத்த அவரு சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரங்கிட்ட, அந்த போலீஸ்காரங்க ரொம்பவே பயந்து அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி உன்னால இந்த மாதிரி செய்ய தோணுச்சு? எப்படி இது உனக்கு இந்த மாதிரி டக்குனு யோசிச்சு டக்குனு செஞ்ச? நீ செஞ்சது அடிக்கடி செய்யற ஒரு விஷயமா இருக்குல்ல, எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா நீ செய்ய முடியும் அப்படின்னு இந்த போலீஸ் கேட்கிறப்பதான் அந்த மனுஷன், அதாவது அந்த வேலைக்காரர் சொல்லியிருப்பாரு, இந்த கதையோட சைக்கோ கில்லர். இவர் சொல்லியிருப்பாரு, சின்ன வயசுல என் மாமா பண்ண அந்த ஒரு கொடுமையினால, அந்த ஒரு கொடுமை தாங்க முடியாம அந்த டிப்ரெஷன்ல எப்படி நான் அவரை கொன்னேனோ அதே மாதிரி இதை செஞ்சேன் அப்படின்றத சொல்லுவார். அப்பதான் போலீஸ்காரங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல உங்க மாமா அந்த மாதிரி கொண்டிருக்காரு, இப்போ இந்த பொண்ணு கொண்டிருக்காரு. அதே சமயத்துல அந்த சைக்கோ கில்லர், அதாவது அந்த வேலைக்காரரு ஒரு ஃப்ளோல எப்பெல்லாம் எனக்கு மாம்சம் தேவையோ அப்பெல்லாம் நான் இது செய்யறது வழக்கம் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்களும் தகச்சு போய், இது 2வது கொலை தானே நீ செஞ்சது, என்ன எப்பெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்றேன். அப்பதான் சைக்கோ கில்லர் ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாம எல்லாத்தையுமே கிளியரா சொல்லியிருப்பாரு. அதாவது சின்ன வயசுல அவங்க மாமாவை வெட்டி சாப்பிட்ட அந்த ஒரு இறைச்சியோட ருசி என் நாக்குல ஊட்டிருச்சு. எப்பெல்லாம் அந்த ருசி வேணும்னு நான் நினைக்கிறேனோ, நான் ரொம்ப கண்ட்ரோலா தான் இருப்பேன். ஆனா எப்போல்லாம் அந்த இறைச்சி எனக்கு வேணும், அந்த ருசி எனக்கு வேணும், அது ஒரு அடிக்டட் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் வருதோ, அப்பெல்லாம் இந்த ஊரு ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்கீங்களா பிள்ளைங்களை காணோம் பிள்ளைங்களை காணோன்னு, அந்த பிள்ளைங்களை எப்படி கடத்தணும் அப்படியே கூட்டிட்டு அதுங்களை வெட்டி அதுங்க உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸையும் வித்து அதை பணமாக்கி மிச்ச துண்டுகளை நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுதான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு வெடிகுண்டே அங்க வெடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஈவன் எனக்கும் அந்த படத்தை பார்க்க சொல்ல அப்படிதான் இருந்துச்சு இந்த சுச்சுவேஷன்ல. அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டு கேட்பாங்க, புரியல, அப்ப அத்தனை பிள்ளைகளையும் நீ தான் கடத்துனியா? ஆமா, அங்க உள்ள எல்லா பிள்ளைங்களும் நான் கடத்தல, ஆனா 22ல இருந்து 24 பிள்ளைங்கள் மட்டும்தான் நான் கடத்தினேன். அவங்கள வெட்டுனேன், அப்புறம் அவங்க இறைச்சிகளை சாப்பிட்டேன், பிரயோஜனமான சில உறுப்புகளை வித்து பணமாக்கினேன், அது ஒரு பிசினஸ் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் கேட்பாரு, எப்படி நீ இதை செய்யற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? நீ யார் அந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்றதுக்கு? ரொம்ப ஆவேசமா கேட்பாரு. அதுக்கு அந்த சைக்கோ கில்லர், அதாவது அந்த வேலைக்காரர் சொல்ற ஒரே பதில், அந்த பிள்ளைங்களும் ரொம்ப ஏழ்மையான பிறந்த பிள்ளைங்க, அதுங்க வளர்ந்து என்ன பண்ண போதுங்க? அவங்க ஃபேமிலி சும்மா பெத்து போட்டுட்டு பாத்துக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை தான் நான் கடத்துறேன். அதுங்க வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன புண்ணியம்? என்ன மாதிரி இப்படிதான் கஷ்டப்பட போறதுங்க, அதுக்கு பதிலா நான் அவங்களுக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. நடுங்கி போயிருவாங்க அந்த போலீஸ்காரவங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ரொம்ப இல்ல, நான் வெட்டி வித்துட்டு சிலதை சாப்பிட்டுட்டு, நான் எல்லாத்தையும் சாப்பிட்ற ஆள் இல்லை, சிலதை புதைச்சிருவேன், சிலதை எப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணுமோ அப்படிலாம் பண்ணிடுவேன் அப்படின்னுவாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் கேட்பாரு, எப்படி டிஸ்போஸ் பண்ற, நாங்க கண்டுபிடிச்சிட மாட்டோமா? அப்ப அந்த சைக்கோ கில்லர் சொல்லுவாரு, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சனாலதான் அவரு ரொம்பவே
அப்படியே அத வர்ணிச்சு, அந்த விஷயத்த அந்த கில் பண்ணி, ஒருத்தவங்கள கொன்னு அத வந்து டிஸ்போஸ் பண்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அந்த விஷயத்த சொல்லுவாரு. இப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இங்க போட்டா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. இங்க போட்டா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இங்க இத செஞ்சா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவே டீட்டெயிலா சொல்லுவாங்க. அந்த சம்பவம் அந்த போலீஸ்காரங்கள ரொம்பவே உறைய வச்சுரும். இப்படிலாம் யோசிச்சு இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா அந்த கொலைய செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலா அவங்க ரிப்போர்ட் குடுத்தோனே, அந்த சைக்கோ கில்லர் கேட்பாரு, "இப்ப நான் போலாமா? எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன்." அதுக்கு அந்த போலீஸ் சொல்லுவாரு, "இப்ப எவ்ளோ செஞ்சிருக்க. கண்டிப்பா நீ ஒண்டியா செஞ்சிருக்க மாட்ட. உனக்கு யாராவது உடந்த இருப்பாங்க தெரியுமா? யார் அது?" அப்படின்னு கேட்பாங்க. "உன் முதலாளியா? உன் பாஸான்னு?" அத தவிர வேற ஏதாவது கேளுங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லவே மாட்டாரு. ஸோ அதனால வந்து போலீஸால மேலும் நெறைய காரியங்கள கண்டுபிடிக்க முடியாம போயிரும். போலீஸ்காரவங்க வந்து இவர வந்து ஜெயில்ல அடைச்சுருவாரு. ஜெயில்ல அடைச்சுட்டு இவருக்கு யார் தான் ஹெல்ப் பண்ணான்னு ரொம்பவே முயற்சி பண்ணுவாரு. கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, போயிட்டு கேட்பாரு அந்த சைக்கோ கில்லர் கிட்ட. அ இன்னும் முதலாளிக்கு உடம்பு இருக்கா சொல்லி. ஏன்னா, உன் முதலாளி வந்து உன் மேல தான் தப்பு. நீ தான் எல்லாம் பண்றன்றத வெளிய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, எப்படி உன் பணத்தெல்லாம் உன் ஃபேமிலிக்கு நீ அனுப்புற? இவ்ளோ சம்பாரிச்சிருக்கியே அந்த அது இதுன்னு உறுப்புகள வித்து. எப்படி வந்து நீ வந்து உன் ஃபேமிலிக்கு அனுப்புற? நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நீ பேங்க் போயி அந்த மாரிலாம் சொல்லுவாரு. அப்ப இவரு சொல்லுவாரு, என்கிட்ட வந்து ஒரு பெர்சனலா நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். அவரு வந்து போய் குடுப்பாங்க. இந்த இந்த ஒரு பெர்சன் இவரு போய் பணத்த வந்து சீக்கிரமாவே என் ஃபேமிலிட்ட குடுத்துருவாரு. அந்த மாரி தான் நான் செய்வேன். உடனே இந்த போலீஸ்காரர் ட்ரிக்கர் பண்ணுவாரு. இதுவரைக்கும் காசு போய் சேரல. காசு இப்ப இதுவரைக்கும் சேர்ந்ததில்ல. அவரு கொஞ்சிட்டே மேனிபுலேட் பண்ணிரும். கொஞ்சிட்டு இவரோட ஃபேமிலிய அதாவது அந்த வேலைக்காரர், அந்த சைக்கோ கில்லரோட ஃபேமிலிய வந்து உங்க பாஸும், அவங்க பணம் அனுப்புறவரும் ஏமாத்துன மாரி கொஞ்சம் நாடகம் ஆடுனோனே, அந்த சைக்கோ கில்லர் வந்து என்ன பண்ணிருவாரு, உண்மைய சொல்லிருவாரு. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ்காரவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இறந்த உடல்கள இவரு பாதி சாப்பிட்டுட்டு, சில உடல்கள வித்துட்டு, சில உடல் பாகங்கள வந்துட்டு அவருடைய முதலாளி, அதாவது அந்த பெரிய பணக்காரரு தான் வந்து எரிச்சு டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியே செஞ்சிருப்பாரு. இந்த உண்மைய அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த சைக்கோ கில்லர் மூலியமா. அதுக்கான ஆதாரத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட அனுப்பி, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களோட வில்லேஜ்ல வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப்க்கே தெரியாது இதுதான் ஆதாரம். அவங்க பாஸுக்கு விரோதமான ஆதாரம்னு தெரியாது. அப்ப இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆதாரத்த தேடி அந்த ஊருக்கு போவாரு. அதாவது இந்த சைக்கோ கில்லர் மனைவி, பிள்ளைங்களும் இருக்கிற ஊருக்கு போவாரு. போயிட்டு ஒரு சிடி இருக்கும். அந்த ஆதாரத்த வந்து லேப்டாப்ல போட்டு பார்ப்பாரு. தெரிஞ்சிரும் இவங்களோட பாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு செக்ஸ் அடிக்ட். அதாவது உடல் உறவு கொள்றதுல எவ்வளவு பெரிய சைக்கோ. அதுவும் இல்லாம அவர் ஒரு பெர்சன் கூட இல்ல தெரியுமாங்க. மல்டிபிள் பீப்பிள் கூட ரொம்பவே கொடூரமான நிலையில வந்து உடல் உறவுகள கொண்டிருப்பாரு. ஆனா அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, அவரு உடல் உறவு கொள்ள சொல்ல எப்போதுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாரு. அந்த ப்ரூஃப தான் இந்த வேலைக்காரர் எடுத்து எதுக்கோ வச்சுக்குவோன்னு அவங்க ஒய்ஃப்க்கு அனுப்பி வச்சுருவாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸ்காரரு எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ரூஃப் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு மறுபடியுமாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்காக அந்த ஊர்லேருந்து வெளிய வருவாரு. அந்த சமயத்துல அந்த ஊருல அந்த போலீஸ்காரர கொல்றதுக்குன்னு ஒரு ஆள அனுப்பியிருப்பாங்க. யார் அனுப்புனா? எப்படி அனுப்புனா? எதுக்கு அனுப்புனாங்க? எதுவுமே தெரியாது. ஆனா அனுப்பியிருப்பாங்க. அந்த ஒரு டீம் இந்த போலீஸ்காரர தேடிட்டு இருக்க சொல்ல, கரெக்ட்டா இவரு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்லாத ஒரு ரோட்ல நின்னுகிட்டு இருப்பாரு பஸ்ஸுக்காக. ஸோ இவங்க காடியில வரவும், இவங்க காடியிலேயே ஏறி அவரு நார்மலி ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாரு. "எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொல்ல, அப்ப இந்த போலீஸ்காரர் அந்த டிரைவர் கிட்ட கேட்பாரு, "எங்க போறீங்க?" அப்படின்னு. அந்த டிரைவர் சொல்லுவாரு, "இந்த அட்ரஸ் தெரியல. அதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கோம்ன்னு." அப்போ இந்த போலீஸ்காரர், "அட்ரஸ சொல்லுங்க. நான் வழி சொல்றேன்னு" சொல்லுவாரு. அப்புறம் அந்த அட்ரஸ் தாள் தொறந்து பார்த்தா, இந்த போலீஸ்காரரோட பிக்சர் இருக்கும். ஃபோட்டோ இருக்கும். அப்பதான் தெரியும் இந்த போலீஸ்காரர தேடி தான் இவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவர நெனச்சு இந்த சிச்சுவேஷன ஜீரணிக்கிற டைமுக்குள்ள அந்த போலீஸ்காரர் ரொம்பவே கொடூரமா குத்தி, கண் பாக்கும். அந்த நம்ம கண் பாக்கும். அந்த நொடியில ரொம்பவே லைவா கழுத்த அறுத்து கொன்றுவாங்க. கொன்னுட்டு உள்ளுக்கு அவரோட பேக்குள்ள வந்து அவர் ப்ரூஃப் வச்சிருப்பாரு. அந்த பாஸுக்கு
விரோதமான ப்ரூஃப். அந்த ப்ரூஃபையும் அழிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிஞ்சிரும். ஸோ 6 மாதங்களுக்கு மேலாக இவர் அங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஊர்ல, இந்த போலீஸ்காரோட ஊர்ல என்ன பண்ணிடுவாங்க, இந்த போலீஸ்காரர் காணோம், எப்படி அந்த பிள்ளைங்கலாம் காணா போனாங்க, எப்படி அந்த ஒரு பெண் காணா போனாங்களோ அதே மாதிரி இவரும் காணா போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்டர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த போலீஸ், அதாவது காணா போன அந்த ஒரு போலீஸ்க்கு ஒரு டீம் இருப்பாங்க, ஒரு ஜூனியர் டீம் இருப்பாங்க. அந்த அந்த ஜூனியர் டீம்ல ஒருவருக்கு வந்து அந்த சிடி, அதாவது அந்த ப்ரூஃப் பார்சலா ஒரு வீட்டுக்கு போகும். அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் இதுதான் அதுக்கான ப்ரூஃபா, இல்ல ஏற்கனவே அந்த சைக்கோ கில்லர் சொன்ன மாதிரி அந்த மறைமுகமா ஒரு பார்சல் அனுப்பி அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு காசுலாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி அந்த போலீஸ்காரரும் அந்த ஊர்ல இருக்க சொல்ல மறைமுகமா ஒரு ப்ரூஃப் அனுப்பிட்டாங்களா, என்ன ஏதுன்றது ஒரு ஒரு கன்ஃபியூஷனாவே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மை சம்பவம் பாத்தீங்கன்னா, அவருக்கு விரோதமான அந்த ஒரு ப்ரூஃப் வந்து போலீஸ் கையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காணா போன போலீஸ வந்து கொன்னவங்க டீம் வந்து கைது செஞ்சிட்டாங்க. உண்மை சம்பவத்துல கைது செஞ்சிட்டாங்க, அந்த போலீஸ் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் தெரிய வந்துச்சு. ஸோ ஆனா இப்ப வரைக்கும் அந்த பணக்காரரோட கேஸ் வந்து என்ன ஆணுச்சு, அவருக்கு போதிய தண்டனை கிடைச்சிச்சா, என்ன ஏதுன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த படத்தை போய் கண்டிப்பா பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக்டர் 36 உண்மை சம்பவத்தை நீங்க படமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ அடிக்கடி வரும். நன்றி, வணக்கம்.